டெல்லி தேர்தல் நிலவரங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் தோல்வியடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சரான கெஜ்ரிவால் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை விட குறைவான வாக்குகளை பெற்று தோல்வியை சந்தித்திருக்கிறார். இருமுறை அதே தொகுதியில் போட்டியிட்ட வெற்றி கண்ட நிலையில் இப்போது மூன்றாவது முறையாக களம் கண்ட நிலையில் அவர் தோல்வியை சந்தித்திருக்கிறார். இது ஆம் ஆத்மி கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தேர்தலில் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. டெல்லியில் ஒவ்வொரு தொகுதியாக இப்போது முடிவுகள் அறிவிக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் தோல்வியடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த கட்சியை வழிநடத்திய கெஜ்ரிவால் தோல்வியை சந்தித்திருக்கிறார். சட்டசபை தேர்தலில் அவர் போட்டியிட்ட புதுடெல்லி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரிடம் தோல்வியை சந்தித்திருக்கிறார். அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தேர்தல் நிலவரம் குறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் இருக்கிறார். ராஜ்குமார், டெல்லி தேர்தல் முடிவுகளில் கெஜ்ரிவால் தோல்வியடைந்திருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். டெல்லியின் தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்டிருந்த புதுடெல்லியினுடைய வேட்பாளராக களத்தில் இறங்கியிருந்த வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கின்றார். ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் தோல்வி அடைந்திருக்கின்றார். புதுடெல்லி தொகுதியில் ஏற்கனவே 2 முறை போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருந்த நிலையில் வலிமையான வேட்பாளராக பாஜகவால் அடையாளம் காணப்பட்டு நிறுத்தப்பட்ட பர்வேஷ் சாஹிப் என்கின்ற பாரம்பரிய அரசியல் குடும்பத்தில் வந்த வேட்பாளரிடம் ஒரு குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் 1844 என்ற அளவிலே வாக்கு வித்தியாசத்திலே ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேட்பாளராக களத்தில் இறங்கியிருந்த கெஜ்ரிவால் தற்பொழுது தோல்வி அடைந்திருக்கின்றார். இது ஆம் ஆத்மி கட்சியினருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தரக்கூடிய முடிவாக அமைந்திருக்கின்றது. 2013 முதல் தொடர்ச்சியாக அந்த தொகுதியிலே வெற்றியை பெற்று வந்திருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்குமான மிகப்பெரிய பின்னடைவை இந்த தேர்தல் தந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 22 இடங்களில் மட்டுமே ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, அதிஷி, சத்யேந்தர் ஜெயின் என்கின்ற அந்த நட்சத்திர பட்டாளம் கிட்டத்தட்ட 8 to 10 அமைச்சர்கள் வரை இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் தற்பொழுது பாஜக வேட்பாளர்களிடம் தங்களுடைய வெற்றியை பறிகொடுத்து நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். புதுடெல்லி தொகுதி என்பது முக்கியமான தொகுதி. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பாரம்பரியமாக அந்த தொகுதி தான் கை கொடுத்து வந்தது. ஆனால் இந்த முறை முற்று முழுதாக பல இடங்களிலும் ஆம் ஆத்மி கட்சியை பாஜக வெகு எளிதாக வீழ்த்தி இருக்கின்றது. ஆம் ஆத்மி கட்சி முன்னிலையில் இருக்கக்கூடிய இந்த சொற்ப இடங்களான 22 இடங்கள் என்பதும் கூட ஒரு சில வாக்குகள், சில 100 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டும்தான் முன்னிலையில் இருக்கின்றார்கள். எனவே இந்த 22 என்பதும் கூட இன்னும் சற்று நேரத்தில் குறையக்கூடும். ஆனால் பாஜக கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு போராட்டத்திற்கு பிறகு தேசிய தலைநகரை கைப்பற்றி இருக்கின்றது. ஏறக்குறைய 50 இடங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது பாஜக. இன்று மாலை 7 மணி அளவில் பாஜகவின் தலைமையகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை இருக்கின்றார். டெல்லியிலே பாஜகவினர் உற்சாகத்தோடு கொண்டாட்டத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். ஆம் ஆத்மி கட்சியின் நட்சத்திர வேட்பாளர், தேசிய ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் தோல்வி அடைந்திருக்கின்றார்.